ஒரு மலை அடிவாரம் இருக்கு. அந்த மலை அடிவாரம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நடந்து அங்க போனா அங்க வந்து ஆசிரமம் சுவாமி சிவானந்தா ஆசிரமம். அங்க போனா அவர் சுவாமி சிவானந்தா வந்து கடவுள் மாதிரி உட்கார்ந்து ஒரு பலகையில உட்கார்ந்து அங்க நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீதையை பத்தி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து லேட்டா போனதுனால நான் கடைசி ரோல இருந்தேன். கடைசி டோத்தி வேஷ்டியோட இருந்தேன். அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும் போது அவர் 2 பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே 2 பேரை கூப்பிடுவார். அவர் வந்து கலந்து உரையாடலுக்கு 2 பேர் கூப்பிடுவார். 2 பேரை கூப்பிட்டார். ஒரு வெள்ளைக்காரன் அப்புறம் நான் என்னை 2 பேரையும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். நாங்கள் 2 பேரும் போனோம். அவர் முடிச்சார் முதல்ல. அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன். அவர் ரூம்ல 1958ஆம் ஆண்டு.